صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு புனிதம் மிக்க ரமலான் மாதத்தினுடைய 3வது தராவீகை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அவனுடைய பரிபூர்ணமான நல்லருளை நிறைவாக பொழிந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ரமலான் மாதத்தினுடைய இந்த ஒற்றைப்படை இரவுகளில் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய பேரறிஞர்களின் அணிவரிசை என்கிற தொடரில் இந்த உலகத்திற்கு இஸ்லாம் கொடுத்த மகத்தான அறிஞர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் வேற எந்த சமுதாயத்துக்கும் இப்படி சொல்லி காட்ட தகுந்த நட்சத்திர அறிஞர்கள் கிடையாது. நாம உறுதியாக தைரியமாக நம்ம சொல்ல முடியும், கிறிஸ்தவ சமுதாயம் இன்னைக்கு அறிவியல் துறையில் முன்னேறிய சமுதாயமாக இருக்கலாம். சில விஞ்ஞானிகள் அவர்களில் அதிகமாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களிடத்தில், அவர்களுடைய வரலாற்றில், அவர்களது சமயத்தின் அடிப்படையில் வாழ்ந்து நட்சத்திரங்களாக ஜொலித்து கோடான கோடி மக்களுக்கு இன்று வரைக்கும் வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிற அறிஞர்கள் எத்தனை பேர் என்று பட்டியலிட்டால் அந்த பட்டியலில் மிகச் சிலர்தான் இருப்பார்கள். அதே போலத்தான் நம்மோடு வாழ்கிற சகோதர இந்து சமூகத்தை இந்து சமுதாயத்தில் பல ஆயிரக்கணக்கான பாரம்பரியம் உள்ள சமூகம்தான் அது. ஆனால் அந்த சமூகத்தில் அறிஞர்களாக, மக்களுக்கு வழிகாட்டியவர்களாக இந்த ஆயிரம் ஆண்டுகளில் நிலைத்து ஜொலித்து நின்றவர்கள் எத்தனை பேர் என்று தேடி பார்த்தால் மிகச் சிலர்தான் கிடைப்பார்கள். உலகத்தில் இஸ்லாத்தை தவிர, முஸ்லிம் சமூகத்தை தவிர வேறு எந்த சமூகத்திற்கும் இப்படி ஒரு அறிஞர் பாரம்பரியம் கிடையாது என்று நாம் உறுதியிட்டு சொல்ல முடியும். பல ஆயிரக்கணக்கான நட்சத்திர அறிஞர்கள் இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, இஸ்லாம் அந்த அளவில் அறிவை போற்றி பாதுகாத்தது. ஈமானுக்கு அடுத்த காரியமாக இஸ்லாம் அறிவை வலியுறுத்தியது. ஈமானுக்கு நான் பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சஹீஹுல் புகாரி இங்க இருக்கு, எல்லா பக்கமும் கையில கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளுடைய தொகுப்பு நூல். அந்த தொகுப்பு நூலில் கிதாபுல் ஈமான் முதல் பாடம், 2வது பாடம் கிதாபுல் இல்ம். ஈமானுக்கு அடுத்து இல்மை குறிப்பிட்டது தான் இஸ்லாம். காரணம் என்னன்னா, இல்ம் என்கிற அறிவு இருந்தால்தான் அந்த ஈமானை கூட நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அறிவு இல்லை என்றால் ஈமான் மூட நம்பிக்கையாக மாறி போய் விடுகிற ஆபத்து இருக்கிறது. அதனாலே இஸ்லாம் ஈமானுக்கு அடுத்த இல்மை கொடுத்தது. அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு அறிவுறுத்துகிற போது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். என்ன சொல்லல? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லல. முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன, அதை தெரிந்து கொள்ளுங்கள்னு தான் அல்லாஹ் சொன்னான். இப்படி அறிந்து கொள்ள செய்ததன் மூலமாகத்தான் இஸ்லாம் தன்னுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் சிதைந்து போகாமல் பாதுகாக்கப்பட்டது. 1400 ஆண்டுகளாக இஸ்லாத்தின் கொள்கைகள்
உருக்குலைந்து போகாமல் சிதைந்து போகாமல் பாதுகாக்கப்பட்டது எதனால? இந்த அறிவை மார்க்கம் வலியுறுத்தி சொன்னதனால. அதனாலே இஸ்லாத்தில் நிறைய அறிஞர்கள் உருவானார்கள். இன்னொன்னு, இஸ்லாம் எல்லாத்தையும் ஆய்வு செய்ய சொல்லுச்சு, ஆராய்ச்சி செய்ய சொல்லுச்சு. நீங்க குர்ஆன் ஆயத்துக்கள் மீது குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விழுந்து விடாதீர்கள் என்று நமக்கு இஸ்லாம் வலியுறுத்திச்சு. குர்ஆன் எதன் மீது? குர்ஆன் ஆயத்துக்கள் மீது அவர்களுக்கு திருக்குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் லம் யகிர்ரு அலைஹா சும்மன் வ உம்யானா, அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் அதன் மீது விழுந்து விட மாட்டார்கள், அதை சிந்திப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தி சொன்னான், இன்னஹும் வமா தஅபுதூன ஹஸபு ஜஹன்னம், அவர்களும் அவர்கள் வணங்குபவைகளும் நரக எரிகொல்லிகளே என்று அல்லாஹ் சொன்னான், நரகத்தின் விறகுகளே என்று அல்லாஹ் சொன்னான். அவர்களும் அவர்கள் வணங்குபவைகளும் நரகத்தின் விறகுகளேன்னு சொன்னான். ஒரு சஹாபி திடீர்னு கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே, அப்படின்னா கிறிஸ்தவர்கள் ஈசாவை வணங்குகிறார்களே, அவர்களும் அவர்கள் வணங்குபவைகளும் நரகத்தின் விறகுகளே என்று அல்லாஹ் சொல்லும் போது, கிறிஸ்தவர்கள் ஈசாவை வணங்குனாங்களே, அப்ப என்ன ஆகும்? ஈசாவும் இப்படியெல்லாம் சிந்தனை வரும். அப்படி ஒரு சஹாபிக்கு கேள்வி வந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டிக்கிற தொனியில் பார்த்து சொன்னாங்க, நல்லா தெளிவா பாருங்க, அங்க அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? அவர்களும் அவர்கள் வணங்குபவைகளும், வணங்குபவர்களும் அல்ல, அவர்கள் வணங்குபவைகளும் என்று அற்றிணை வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். உயிருள்ள பிராணிகளுக்கு பயன்படுத்துற வார்த்தை அல்ல, அற்றிணை வார்த்தைக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற சொல்ல அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கான். அந்த சொல் தெளிவாக இருக்கிறது. அவர்கள் வணங்குகிற கற்சிலைகளும், அவர்களும் அவர்கள் வணங்குகிற கற்சிலைகளும் நரகத்தின் விறகுகள் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். யோசிச்சு பாருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப எதையும் யோசிக்க மார்க்கம் வலியுறுத்தியது. இன்னும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த உலகத்துல அறிவியல் அப்படின்னாலே அது நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தைய காலம்தான். இந்த உலகத்துல அறிவியல் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் அறிவியல் இருந்தது ஒரு அளவுல தான். அறிவியல் வளர்ச்சிக்கான காலகட்டம் என்று எடுத்து பார்த்தாலே அது 7ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தைய காலகட்டம் தான். அந்த காலகட்டம் யாருடைய காலகட்டம்? முஸ்லிம்களுடைய காலகட்டம். அவங்க எல்லாத்தையும் யோசிச்சாங்க. ஐரோப்பாவில் இருந்தவர்கள், இந்தியாவில் இருந்தவர்கள் பார்க்கறதையெல்லாம் கடவுள்னு சொன்னான், பார்க்கறதையெல்லாம் கடவுள்னு சொன்னான். ஒரு விஷயத்தை கடவுள்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அதை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. அப்படித்தானே? கடவுளை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. சூரியனை கடவுள்னாங்க, சந்திரனை கடவுள்னாங்க, நட்சத்திரங்களை கடவுள்னாங்க, மலக்குகளை கடவுள்னாங்க, கல்லையும் மண்ணையும் கடவுள்னு சொல்லும் போது அதை பத்தி சிந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காம போச்சு. நம்ம மார்க்கம் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னு சொல்லிச்சு. அதனால என்ன ஆச்சு? அது அல்லாத அனைத்தையும் பற்றி சிந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொன்னான், நீங்க அதை சிந்திக்க வேண்டாமா? அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், நீங்க உங்க கூட சுற்றி திரிகிற இந்த ஒட்டகத்தை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டாமா? வானத்தை பத்தி சிந்திக்க வேண்டாமா? இந்த மலைகளை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டது மக்களை சிந்திக்க வச்சு. சிந்திச்சாங்க. பல அறிவியல் உண்மைகளை உலகத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. முஸ்லிம்கள் சொல்லி கொடுத்த அறிவியல் தத்துவங்களின் அடிப்படையில் தான் இன்றைய விஞ்ஞானமே எழுந்திருக்கிறது. அதனால இஸ்லாம் ஈமானுக்கு அடுத்து இல்முங்கிற கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. எல்லாத்தையும் ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சொன்னதுனாலே மகத்தான அறிஞர்களுடைய ஒரு படை உருவாச்சு. அதுல இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, இந்த அறிஞர்கள் எப்படி வந்தாங்கன்னா, வெறும் அறிவை மட்டுமே, அவர்களுடைய அறிவு என்ன சிந்தனையை தருதோ அதை மட்டுமே எடுத்துக்கொள்பவர்களாக இல்லாமல் அல்லாஹ் கொடுத்த வேதத்தின் வழிகாட்டுதலையும் பயன்படுத்தி கொண்டார்கள். அதாவது இல்மு ஈமானோடு கலந்திருந்தது. முஸ்லிம்களுடைய இல்மு ஈமானோடு கலந்திருந்தது. இதுதான் நம்ம வித்தியாசத்தை கவனிக்கணும். அறிவு ஆன்மீகத்தோடு கலந்திருந்தது. எந்த கண்டுபிடிப்பை அவர்கள் செய்தாலும் அந்த கண்டுபிடிப்பை அல்லாஹ்வின் அளவில் கொண்டு போய் அவர்கள் சேர்த்தார்கள்.
அல்லாஹ்வின் மகத்துவத்தை கண்டறிவதற்கான மார்க்கமாக கொண்டு வந்து சேர்த்தார்கள். அல்லாஹ்வின் வார்த்தைக்கு கீழும் மார்க்கத்தின் வழிகாட்டுதலுக்கு கீழும் அவர்களுடைய அறிவை வைத்துக் கொண்டார்கள். அப்ப என்னாச்சுன்னா அறிவு எல்லை மீறாமல் போச்சு. அறிவு எல்லை மீறாமல் போச்சு. அறிவு எல்லை மீறினதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். முதல்ல ரஷ்யா தான் வானத்துக்கு ராக்கெட் அனுப்புனவங்க. இன்னைக்கும் ராக்கெட் தொழில்நுட்பத்துல ரஷ்யாக்காரங்க தான் சிறப்பானவங்க. அவங்க முதல்ல ராக்கெட் அனுப்பும் போது ஸ்டாலின் ரஷ்யாவுடைய பிரதமராக இருந்தவர் சொன்னாரு, நாங்க 250 மைல்களுக்கு மேல போய் பார்த்துட்டு வந்துட்டோம், கடவுள்னு ஒரு ஆளை காணவே இல்லைன்னு சொன்னார். கடவுள்னு ஒருத்தரை காணவே இல்லை. இவன் போனது எவ்வளவு தூரம் தான்? 250 மைல் தான் போயிருக்கான். போயிட்டு என்ன சொல்றான்? கடவுளை காணுங்கிறான். இந்த பிரபஞ்சமே, இந்த பிரபஞ்சம்னா இந்த சூரிய குடும்பம் அல்ல, சூரியனை சுற்றி இருக்கிற குடும்பம் அல்ல, இது போல இன்னும் பல 100 சூரிய குடும்பங்கள் இருக்கும்னு சொல்றான். இது மொத்தமும் அல்லாஹ் இடத்துல ஒரு சின்ன விஷயம். அப்படி இருக்க வானத்துல கொஞ்ச தூரம் ஏறி பார்த்துட்டு வந்த உடனே நாங்க கடவுளை பார்க்கலன்னு சொன்னான் பார்த்தீங்களா? அதுதான் மனித அறிவினுடைய பலவீனம். இந்த பலவீனத்துக்கு அணை போட்டு இதை செம்மைப்படுத்தி மேலும் இதை கூர்மைப்படுத்தக்கூடியது என்னன்னா ஈமானிய சிந்தனை. முஸ்லிம் அறிஞர்களிடத்துல இந்த ஈமானிய சிந்தனை வளர்ந்த போது இல்ம அல்லாஹ் பெருக்கினான். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான விஷயம் என்னன்னா, இல்ம அறிவு அப்படிங்கிறது வெறும் செய்திகளுடைய திரட்சி அல்ல. இன்னைக்கு பாருங்க, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சிங்கிறத பெருசா பேசுறான். அது என்னன்னா அது ஒரு செய்திகளுடைய தொகுப்பு, அவ்வளவுதான், பெரிய தொகுப்பு. அதனால நீங்க என்ன கேட்டாலும் உங்க கையில் இருக்கிற போனு அதை பத்தி சொல்லிடும். காரணம் நிறைய செய்திகள் தொகுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அறிவு என்பது செய்திகளின் தொகுப்பல்ல. அறிவு என்பது ஒரு வெளிச்சம், ஒரு நூறு. அது நமக்கு தேவையான விதத்தில் வழிகாட்டக்கூடியது, தேவையான இடத்துல தேவையான விதத்தில் வழிகாட்டக்கூடியது தான் இல்ம் அப்படிங்கிறது. அந்த இல்மு கிடைக்கும் போது, உண்மையான இல்மு கிடைக்கும் போது நமக்கு ரகசியங்கள் கூட வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிடும். இல்முங்கிறது அல்லாஹ் தர்ற ஒரு நூறு, ஒரு வெளிச்சம். அப்படின்னா அந்த வெளிச்சம் வரும்போது என்ன ஆயிரும்? நமக்கு ரகசியங்கள் கூட வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நீங்க திறமையான டாக்டர்னு யார சொல்லுவீங்க? நிறைய படிச்சவரியா? திறமையான டாக்டர்னு யார சொல்லுவோம்? ஒருத்தர் அவருக்கு பின்னாடி ஒரு 10-15 பட்டம் போட்டிருக்காரு, அவரையா சொல்லுவோம்? யாரு நம்மளை பார்த்த உடனே நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிறாரோ, சரியான நோயை கண்டுபிடிக்கிறாரோ, அந்த நோய்க்கு இதுதான் காரணம்னு சொல்றாரோ, ஒருத்தர் ஒரு இள வயசு பையன் திடீர்னு ரொம்ப நாளா தலைவலினா என்ன மாத்திரை சாப்பிட்டு கேட்க மாட்டேங்குது. கேட்கலன்னொன்னே அவர் என்கிட்ட வந்தாரு, இப்படி ரொம்ப நாளா தலைவலியா இருக்கு. இப்போ நான் ஒரு டாக்டர், ரொம்ப அனுபவசாலின்னு தெரிஞ்ச டாக்டர். அவர் நிறைய எல்லாம் படிக்கல, ஒரு 2-3 டிகிரி தான் வச்சிருக்காரு. அவர்கிட்ட அனுப்பிச்சு விட்டேன், இவர்கிட்ட போய் பாரு அப்படின்னு. அவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்ன ஆச்சு, ஏன் தலைவலிக்குது? தலைவலின்னு சொன்ன உடனே டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? 1-2 மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. இல்லாட்டி உடனே நீ அந்த டெஸ்ட் எடுத்துட்டு வா, இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வான்னு ஊர்ல உள்ள எல்லா டெஸ்ட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாத்திரை கொடுப்பாங்க. ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விலை ஜாஸ்தியா மாத்திரை கொடுக்குறவருன்னு அர்த்தம். ஸ்பெஷலிஸ்ட்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கி சாப்பிட்றீங்க, அதுக்கு உங்களுக்கு திருப்தி இல்லை, இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட்ட போனீங்கன்னு வைங்களேன், அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிடும் நீங்க முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்கன்னு. அப்ப அவர் என்ன செய்வாரு? அவர் நிலைக்கு 2 மருந்து எக்ஸ்ட்ரா எழுதுவார். நாம என்ன தெரிஞ்சுக்குவோம்? ஓ, இவர் தான் சரியான மருந்து கொடுத்துட்டாருன்னு நினைச்சுப்போம். அதிலேயே டாக்டருங்கிற ஒரு என்ன வியாதிக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சு சொல்றவர் தானே. அப்ப அவர்கிட்ட நான் அனுப்புனேன். அவரு கொஞ்சம் விசாரிச்சு என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த பையன்கிட்ட கேட்டிருக்காரு, நீ ஏதாவது லைட்டுக்கு கீழே வேலை பார்க்குறியான்னு. அப்ப அந்த பையன் சொல்லிக்கிறான், ஆமா, கொஞ்ச நாள நான் லைட்டுக்கு நேரம் உட்காந்து வேலை பார்க்குறேன், அதுதான் அந்த லைட்டை மாத்திரு, தலைவலி சரியா போயிருன்ட்டார். இதெல்லாம் டாக்டரு.
இந்த டாக்டருக்கு இந்த மருத்துவம் அல்லாஹ் கொடுத்த 100. இது 100. இது சில பேரை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். முகத்தை பார்த்தால் இந்த அனுபவம் அல்லாஹ்வுடைய தரப்பு. இந்த படிப்பு அதிகரிச்சு அல்லாஹ்வோட பக்தியோட அது சேரும் போது, படிப்பு அல்லாஹ்வோட பக்தியோட சேர அது எந்த அளவில் கொண்டு போகும் என்றால் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்திவிடும். ரகசியங்கள் என்னங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்திடும். அப்ப பார்த்த உடனே சொல்லிடுவார், இவருக்கு இதுதான் மேட்ரு, இவருக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவார். தாஜுத்தீன் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய அறிஞர்களின் ஒரு பாரம்பரியத்தை சொல்றாங்க. இஸ்லாமிய அறிஞர்கள், ஈமானுடைய பலத்தால் வளர்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள் எந்த நிலைக்கு வந்து சேர்ந்தார்கள் என்றால், அவர் சொல்வாரு, அவர்களில் சிலர் இருந்தார்கள், மின்ஹும் மை யஅரிஃபு அன்ன ஹுனாக கத்ருன் வ யத்ரி மா ஹுவ அஸலுஹு. இஸ்லாமிய அறிஞர்களில் ஒரு சாரார் இருந்தார்கள். யாரு? அறிஞர்கள், ஆன்மீக இறைநேசர்கள் அல்ல, சொல்லல. அறிஞர்களில் ஒரு சாரார் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு டம்ளர் கொண்டு வந்து பால் வைக்கப்படும் என்றால் அது ஹலாலா ஹராமா என்று தெரிந்து கொள்வார்கள். ஒரு பால் கொண்டு வந்து வச்சா இஸ்லாமிய அறிஞர்களில் ஒரு சாரார் இருந்தார்கள், அது ஹலாலா ஹராமா என்று தெரிந்து கொள்வார்கள். இந்த அறிவை, இந்த அறிவாளிய எங்க கொண்டு போய் வைப்பீங்க? எந்த ஏஐயோட நீங்க அதை ஒப்பீடு செய்வீர்கள்? அவர்கள் இருந்தார்கள், இது ஹலாலா ஹராமா என்று அறிந்து கொள்வார்கள். அதுக்கும் அடுத்தவர் சொல்றார், வமின்ஹும், அவர்களில் இன்னும் ஒரு சாரார் இருந்தார்கள், இந்த ஹராமுக்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்வார். இந்த ஒரு டம்ளர்ல பால் கொண்டு வந்து வச்சா இந்த பால் ஹராம்னு மட்டும் இல்ல, இந்த ஹராமுக்கு என்ன காரணம், இது திருட்டு பால் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவாங்க. ஹலாலுக்கு என்ன காரணம் என்பதையும் தெரிந்து கொள்வார்கள். அப்ப இல்மு அல்லாஹ்வுடைய ஈமானோடு நெருங்கி ஒற்றி போய் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருகிற போது ரகசியங்களே இல்லாதவராக அறிஞர்கள் ஆகிவிடுவார்கள். ஒருத்தரை பார்த்த உடனே அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிடும். நம்முடைய மார்க்கத்துல பல பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க. பிஷ்ருல் ஹாஃபி அப்படின்னு ஒரு பெரிய மனிதர் இருந்திருக்கிறார், மிகப்பெரிய ஆளுமை, ஆன்மீக ஆளுமை. அவர் ஒரு விருந்துக்கு போறாரு. அந்த விருந்துல அவர் உட்கார்ந்துட்டாரு, சாப்பிடல. விருந்து வச்சு இலை போட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்க, ஆனா அவர் சாப்பிடல. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, இவர் என்ன சாப்பிட மாட்டேங்கிறாரு? இலை போட்டாச்சு, சாப்பாடு வச்சாச்சு, மனுஷன் சாப்பிட மாட்டேங்கிறாரு. சாப்பிடாமல் அவர் கையை இழுத்து கொண்டிருப்பதை பார்த்து பக்கத்தில் இருந்த ஒருவர் சொன்னார், இன்ன ஹாதர் ரஜுல லா யம்தத்து யதஹு இலா தஆமின் ஃபீஹி ஹராமுன். இவரு ஹராமா இருக்கிறத சாப்பிட மாட்டாரு, அவர் கை வராது. ஹராமா இருக்கிற பொருளை நோக்கி அவர் கை வராது, அல்லது சந்தேகத்திற்கு இடமான ஒரு பொருளை நோக்கி அவர் கை வராது, அதனாலதான் அவர் சாப்பிடலன்னு சொன்னார். அப்ப எப்படி ஆட்களுடைய ஒரு பாரம்பரியம் நமக்கு இருந்திருக்குது, நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள். நான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட ஒரு ஆள் போனாராம். ஒரு ஆள் போனோன்னு சொன்னாங்களாம், இந்த ஆளுடைய முகத்துல ஜினா, விபச்சாரத்தின் அறிகுறி தெரிகிறதுன்னு சொன்னாங்க. விபச்சாரத்தின் அறிகுறி தெரிகிறது. நாம இதை என்ன பார்க்கிறோம்னா அறிவு. இப்ப நான் அறிவுன்னு சொல்லும் போது நீங்க என்ன நினைக்கலாம், இதை இறைநேச இயல்புன்னு நினைக்கலாம். நம்ம சயின்ஸே சொல்லுது, சயின்ஸே சொல்லுது. ஜீனியஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? ஜீனியஸ்னா புத்திஜீவி சொல்றாங்க. அந்த ஜீனியஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், ஜீனியஸ்னா என்ன, உன்னை பார்த்த உடனே அதை பத்தி தெரிஞ்சுக்குவான். இப்போ நம்ம மார்க்க சொல்லுது, இல்மு ஈமானோடு இணைகிற போது அது எங்க கொண்டு வந்து நிறுத்தும்? அது மிக உன்னதமான ஒரு படிநிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அறிவாளி எல்லை மீறி போக மாட்டாரு, எல்லை மீறி போக மாட்டாரு. ஆனா அவருடைய அறிவு ரொம்ப வெளிச்சமாயிடும். அந்த வெளிச்சத்தில் ரகசியங்கள் கூட புலப்படுகிற அளவுக்கு அவருடைய அறிவு வெளிச்சமாகிவிடும். அதற்கு பிறகு அவர்கள் செய்கிற சேவை
காலத்திற்கு என்ன தேவையோ அந்த தேவையை அவர்கள் நிறைவேற்றுவார். ஏன்னா இந்த அறிவு சாதாரண அறிவு அல்ல, இந்த அறிவு சாதாரண அறிவல்ல, இந்த அறிவு மகத்தான அறிவு. இந்த அறிவு காலத்திற்கு தேவையான சேவைகளை செய்ய வைக்கும். இன்னொன்னு, அந்த சேவைகள் காலம் கடந்து நிலைக்கும். இந்த அறிவாளிகள் என்ன செய்வாங்க? இன்னைக்கு பல பேர் படிச்சிருக்கான், படிச்ச வேலையை செய்ய மாட்டானா, படிச்ச வேலையை செய்யாம இருப்பான், அதை சிறப்பா செய்யாம இருப்பான். ஆனா யார் இப்படி ஒரு அறிவு பெறுகிறார்களோ அவர்கள் காலத்திற்கு தகுந்த வேலையை செய்வாங்க. அந்த வேலை காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். அல்லாஹ் அந்த அப்படி ஒரு அறிவுக்கு ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்க. இல்மு ஈமானோடு சேருகிற போது, அது ஈமானோடு சேருகிற போது பேரொளியாக வெளிப்படும். அந்த பேரொளி சமூகத்திற்கு பயன்படும். அது காலம் கடந்தும் அந்த வழிகாட்டுதல் நிற்கும். இப்படி ஒரு பெரிய பாரம்பரியம் இஸ்லாத்திற்கு இருக்கா இல்லைங்களா? நம்ம கிட்ட ஹதீசுகளை தொகுத்த அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஹதீசு கிதாபுகளை தொகுத்த அறிஞர்கள் குறைஞ்சபட்சம் 6 பேர் இருக்காங்க. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? அவங்களுடைய வெறும் தனிப்பட்ட ஞாபக சக்தியில் லட்சக்கணக்கான ஹதீசுகளை மனனம் செய்து வைத்திருந்தவர், மார்க்கத்தை ஆராய்ச்சி செய்கிற திறன் படைத்திருந்தவர். அந்த அறிவு சமூகத்துக்கு பயன்பட்டது மாத்திரமல்ல, காலத்துக்கும் நிலைச்சு நிற்குது. இது இஸ்லாமிய அறிவு பாரம்பரியத்தின் சிறப்பியல்பு. நம்ம புரிஞ்சுக்கணும் அறிவுனா என்ன, அந்த அறிவு எப்படி மக்களுக்கு பயன்படுது, அந்த பயன்பாடு என்பது எப்படி சிறப்புடையதாகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வரிசையில முஸ்லிம் உம்மத்துக்கு காலமெல்லாம் பயன்பட்ட அறிஞர்களின் ஒரு வரிசையைத்தான் நாம இன்ஷா அல்லாஹ் இங்க நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் முன்னுரையே கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் உங்களுக்கு விவரிச்சு சொல்லிட்டேன். ஏன்னா இது நம்ம இந்த அறிஞர்களை பற்றிய ஒரு சரியான மதிப்பீடு நமக்குள்ள வரணுங்கிறதுக்காக நான் இவ்வளவு செய்திகளை சொன்னேன். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அந்த அறிஞர்களிடமிருந்து பயன்பெற்று கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. நம்மையும் அல்லாஹ் அறிவு படைத்தவர்களாக, அறிவாளிகளாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நாம இன்னைக்கு பார்க்கறதுக்கு எடுத்திருக்கிற பேரறிஞர் அபுல் ஹசன் அலி இப்னு இஸ்மாயில் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க அபுல் ஹசன் அல் அஷ்அரி அப்படின்னு சுருக்கமா வச்சுக்கலாம். அபுல் ஹசன், இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபுல் ஹசன் அல் அஷ்அரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது. ஆனா இவர் தான் சுன்னத் ஜமாத்தின் தலைவர். இவர்தான் சுன்னத் ஜமாத்தின் தலைவர். அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்றோமா இல்லையா? இந்த கோட்பாட்டை வடிவமைத்து கொடுத்த தலைவர் இவர் தான். நமக்கெல்லாம் சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லுவோம், ஆனா சுன்னத் ஜமாத்துன்னா என்னன்னு தெரியாது. நமக்கு சிம்பிளா தெரிஞ்சது நம்ம தௌஹீத் ஜமாத் இல்ல அல்லது வேற ஜமாத் இல்லை, அதுதான் சுன்னத் ஜமாத்துன்னு வச்சுக்குவோம். அல்லது சில அடையாளங்கள் தெரியும். சுன்னத் ஜமாத்தா மௌலூத் ஓதுவோம், ஜியாரத்துக்கு போவோம், தொழுகைக்கு பின்னாடி துவா ஓதுவோம் இல்லையா? இப்படி சில விஷயங்கள் தெரியும். அதனுடைய யதார்த்தமான இது நமக்கு தெரியாது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அப்படின்னா யாருன்னா, இந்த தீனை 4 அடிப்படைகளில் பின்பற்றக்கூடியவர்கள். குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்கள், நம் முன்னோர்கள், இமாம்களுடைய ஆய்வு. இந்த 4 அடிப்படையில் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான் என்ன பேரு? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்னு பேரு. நம்ம குர்ஆனைத்தான் பின்பற்றுவோம், ஹதீஸைத்தான் பின்பற்றுவோம். இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் இஜ்மா என்கிற சஹாபாக்களுடைய ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலும் இமாம்களுடைய ஆய்வின் அடிப்படையிலும் பின்பற்றுவோம். இது தவிர்க்க முடியாதது. இது எப்ப நமக்கு நேரடியாக குர்ஆனையும் ஹதீஸையும் அணுக தெரியாதோ, குர்ஆனையும் ஹதீஸையும் நேரடியாக அணுக நமக்கு தெரியலையோ, யாராவது ஒருத்தர் சொல்ல கேட்டு போகணுங்கிறது தவிர்க்க முடியாது. அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த இமாம்களுடைய ஆய்வின் அடிப்படையில அணுகிறோம். இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது, அந்த இமாம்கள் பெட்ரா, இப்ப இருக்கிற லோக்கல் பார்ட்டிகள் பெட்ரா? இதுதான் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். இன்னைக்கு யாருமே நான் ஒரு ஆளை பின்பற்றாம இஸ்லாத்தை கடைபிடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது, இப்ப இருக்கிற காலத்துல அந்த இமாம்கள் பெட்ரா, இந்த லோக்கல் பார்ட்டிகள் பெட்ரா அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். அல்லாஹ் போதுமானது. அப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்னா அதுக்கான விளக்கம், நமக்கு 4 அடிப்படை இருக்கு. குர்ஆன்,
ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். அப்படி கியாஸ்னா இமாம்களுடைய ஆய்வு, இஜ்மானா சஹாபாக்களுடைய ஒன்றுபட்ட கருத்து, அறிஞர்களின் ஒன்றுபட்ட கருத்து. இந்த அடிப்படையில இஸ்லாத்தை அணுகிறது சுன்னத் வல் ஜமாத் அப்படின்னு அர்த்தம். இத சுருக்கமா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, 4 மதுஹப்ல ஒரு மதுஹபை பின்பற்றுறவங்க. சாதாரணமா என்ன விளக்க சொல்லுவோம்? 4 மதுஹபுகள்ல ஒரு மதுஹபை பின்பற்றினா அவங்க சுன்னத் ஜமாத்துக்காரங்க. நீங்க ஒன்னு ஷாஃபியாக அல்லது ஹனஃபியாக இருந்தா சுன்னத் ஜமாத்துக்காரங்க அப்படின்னு பொதுவான ஒரு கருத்தோட்டம் நம்மகிட்ட இருக்குது. அது ஓரளவில் சரி. நீங்க 4 மதுஹபில் ஒரு மதுஹபை பின்பற்றுவோராக இருந்தால் அப்படித்தானே இருக்குங்க. கரும்பு கடை சுன்னத் ஜமாத்து ஷாஃபி ஜமாத்து, ஷம்சுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத்து. இப்ப ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றுச்சுன்னா அது என்ன ஜமாத்து? சுன்னத் ஜமாத்து அப்படின்னு ஒரு பொதுவான விளக்கம் வச்சிருக்கோம். இதுல இன்னும் ஒரு விளக்கத்தை அடிஷனலா சேர்த்தணும். ஃபிக்ஹ் என்கிற மார்க்க சட்டத்தில், ஃபிக்ஹ் என்கிற மார்க்க சட்டத்தில் 4 இமாம்களில் ஒருவரை பின்பற்றுபவர் சுன்னத் ஜமாத்காரர். ஃபிக்ஹ் சட்டம் அப்படின்னா நாம செயல்படுத்துற சட்டங்கள், ஒலு செய்யறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜகாத்து கொடுக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, கல்யாணம் பண்றது, வியாபாரம் பண்றது, இதெல்லாம் என்னது? செயல்படுத்துற சட்டங்கள். செயல்படுத்துகிற சட்டங்களுக்கு ஃபிக்ஹ் அப்படின்னு பேர், மார்க்க சட்டம்னு பேர். இந்த சட்டத்துக்கு தான் 4 இமாம்கள். இதுல இன்னொன்னு இருக்குது, அகீதா, கொள்கை, நம்பிக்கைகள். நம்பிக்கைகளுக்கும் நம்பிக்கைங்கிறது என்னது? அது செயல்படுத்துதலுக்குரியதுல, நம்புதலுக்குரியது. இந்த கொள்கை விஷயத்துல நாம 2 பேரை பின்பற்றுவோம். ஒன்னு அபுல் ஹசன் அல் அஷ்அரி, இன்னொன்னு அபு மன்சூர் அல் மாத்துரீதி. 2 பேர், 2 இமாம்கள் இருக்காங்க. சாதாரணமா நமக்கு பேசப்படாதவங்க, கவனத்துக்கு வராதவங்க. அவங்க தான் நமக்கு கொள்கை வழிகாட்டிகள். மார்க்க சட்டங்களில் இந்த 4 இமாம்கள் வழிகாட்டிகள். கொள்கை இருக்குமல்ல, அல்லாவை எப்படி நம்புறது, அல்லாவுடைய ரசூல் விஷயத்துல என்ன நம்பிக்கை, மறுமை நாள் விஷயத்துல என்ன நம்பிக்கை, தௌஹீத் விஷயத்துல எப்படி, தௌஹீத்னா என்ன அப்படின்னு கொள்கை இருக்குமா இல்லையா? இந்த கொள்கை விஷயத்துல நமக்கு வழிகாட்டக்கூடியவங்க 2 பேரு. ஒன்று அபுல் ஹசன் அல் அஷ்அரி, இன்னொருத்தர் அபு மன்சூர் அல் மாத்துரீதி. இந்த 2 பேரும் கொள்கை சம்பந்தப்பட்ட குர்ஆன் ஹதீஸ்கள் இருக்கிற தத்துவங்களை நமக்கு விவரிச்சு விளக்கி இப்படித்தான் சொன்னோம். இதுதான் கொள்கை, இதுதான் கொள்கை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான்னா பார்க்கிறதுனா என்ன வேணும்? பார்க்கிறதுனா என்ன வேணும்? கேட்கறதுனா என்ன வேணும்? அப்ப அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான், கேட்கிறவனாக இருக்கிறான்னா அதுக்கு என்ன விளக்கம்? இது கொள்கை சார்ந்த விஷயம் தானே. அதுக்கு சரியான விளக்கம் சொல்றான். இப்படி எது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களோ, இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு சரியான வழிகாட்டினவங்க இந்த 2 பேர், அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லா, அபு மன்சூர் அல் மாத்துரீதி ரஹிமஹுல்லா. 2 பேர் அஷ்அரி மாத்துரீதின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. இதுல மாத்துரீதிங்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். மாத்துரீதி அவருடைய கருத்து கொஞ்சம் தான். இந்த 2 பேத்துக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஒரு 2-3 விஷயத்துலதான் டிஃபரன்ஸ், 10க்கு உள்ள விஷயங்கள்ல தான் இந்த டிஃபரன்ஸ். சோ என்ன செஞ்சிருவாங்கன்னா, இந்த 2ஐயும் ஒன்னாக்கி அஷாஇரியாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷாஇராக்கள், அஷாஇராக்கள். அஷாஇராக்கள்னு சொன்னா என்ன அர்த்தம்? சுன்னத் ஜமாத்துக்காரங்கன்னு அர்த்தம். சுன்னத் ஜமாத்துங்கிற வார்த்தைக்கு என்ன பேர் இருக்கு? அஷாஇராக்கள் அப்படின்னு பேர். அஷாஇரன்னா என்ன அர்த்தம்? அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லா அவர்கள் எடுத்து கொடுத்த நம்பிக்கையின்படி நடப்பவர்கள். மாஷா அல்லாஹ். அவரு பிறந்தது ஹிஜ்ரி 260, ஹிஜ்ரி, மௌத்தானது ஹிஜ்ரி 330. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது 1447, 1447. அவரு 200 எவ்வளவு காலம் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறவரை இன்னைக்கும் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அப்ப அவருடைய வலிமை இப்படிப்பட்டது. இன்னைக்கும் நம்மளுடைய கொள்கையை அவர் சரியாக நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கார்.
நம்ம பார்த்துத்தான் இருக்கிறோம். சுன்னத் ஜமாத்தாக இருக்கிற நம்முடைய கொள்கை இப்ப என்ன கொள்கையோ இதை தான் நம்ம அத்தாவுடைய கொள்கை. நம்ம அத்தாவுடைய கொள்கை தான் நம்ம பாட்டனாருடைய கொள்கை. இப்ப நாம இந்த கொள்கையில எத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கோம்? 1200 வருஷமாக இருந்துட்டு இருக்கோம். இப்ப வந்த இந்த இயக்க அமைப்புகள் எல்லாம் எத்தனை வருஷம்? அதுவும் ஒருத்தன் 10 வருஷத்துல 10 இயக்கம் மாறிட்டான், மாறானா இல்லைங்களா? அப்ப இவங்களுடைய கொள்கை அமைப்பு இப்படி. நம்ம எத்தனை வருஷமா இருக்கோம்? 1200 வருஷமாக ஒருவர் நமக்கு வழிகாட்டிய கருத்துக்களை கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் அவர் எவ்வளவு மரியாதைக்குரியவர். ஒரு ஆலிம் தானங்க. ஒரு ஆலிமு ஒரு 260 330 வரைக்கும்னா எத்தனை வருஷம்? ஒரு 70 வருஷம் வாழ்ந்துட்டு போனவர் 1200 வருஷமாக மக்களுக்கான வழிகாட்டியாக இருக்கிறார் என்றால் அவருடைய பெருமிதம் எப்படிப்பட்டது? நான் அதான் எண்ணி பார்க்க சொல்றேன். நமக்கு இவரை பத்தி தெரியாது, ஆனா இவர் தான் நமக்கெல்லாம் தலைவர். இமாம் அஹ்லி சுன்னத்தி வல் ஜமா, அஹ்லு சுன்னத்து வல் ஜமாக்களுடைய தலைவர் அவர். அதற்கு மேல அவருக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு. இவரு பசராங்கிற நகரத்தில் பிறந்தார். ஈராக்கில் இருக்கிற பசராங்கிற நகரத்துல 260 பிறந்தாரு. கொஞ்ச நாள்லயே அங்கிருந்து பகதாதுக்கு இடம்பெயர்ந்துட்டார். அவர் குடும்பத்திலேயே நல்ல கல்வி கற்றார். மிகச்சிறந்த கல்வியாளராக இருந்தார், ஆழ்ந்த கல்வியாளர். கல்வியில நிபுணத்துவம்னு ஒண்ணு இருக்குங்க. சராசரி கல்வின்னு ஒண்ணு இருக்கு, நிபுணத்துவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இவர் நிபுணத்துவம் பெற்ற கல்வியாளராக இருந்தார். எந்த ஒன்றையும் அவரால் விளக்கி சொல்லிவிட முடியும். எவருடைய சந்தேகத்தையும் அவருக்கு ஏற்ற வகையில் விளக்கி சொல்லிவிட முடியும். எந்த ஒரு விவாதத்திலும் தன்னுடைய கருத்தை நிலைநாட்டி விட முடியும். பரபரப்பில்லாமல் இயல்பாக பிறர் ஒத்துக்கொள்கிற வகையில் அவர்களுடைய கருத்தை நிலைநாட்டி விடக்கூடிய திறன் படைத்த ஆலிமாக இவர் இருந்தார். இவர் வளர்ந்து வந்த காலகட்டம் இருக்க, அப்பாசியாக்களுடைய காலகட்டத்தில் அறிவில் முஸ்லிம்கள் கோலோச்சி கொண்டிருந்த காலம். எல்லா துறை சார்ந்த மருத்துவம், வேதியியல், இந்த துறைகளில் எல்லாம் முஸ்லிம்கள் அறிவியல் துறையில் கோலோச்சி கொண்டிருந்த காலம். உலகத்தில் அறிவியல் துறையில் கோல்டன் எரா, பொற்காலம் என்று சொல்லப்படுகிற காலத்தில் முஸ்லிம்கள் இருந்தாங்க. அந்த காலத்தில் ஐரோப்பா இருண்ட கண்டமாக இருந்தது அப்படின்னு வரலாறு சொல்லுது, நம்ம சொல்லல. ஐரோப்பா இருண்ட கண்டமாக இருந்தது. அவங்க ஒரு நோய் வந்தா டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, அது கடவுளுக்கு கோபத்தை கொடுக்கும்னு நினைச்சாங்க அந்த காலத்துல. அந்த காலத்தில் முஸ்லிம்கள் அறிவியல் துறையில் உச்சத்தில் இருந்தனர். அறிவு வளர்ச்சி அடைந்து போன காலகட்டத்துல என்னாச்சு? பல கொள்கை பிரிவுகள் முஸ்லிம்களுக்குள் ஏற்பட ஆரம்பிச்சு. அதுல முஅ்தஸிலா அப்படின்னு ஒரு கொள்கை பிரிவு உருவாச்சு. முஅ்தஸிலாக்கள்னா யாருன்னா, எதையும் அறிவை முன்னிறுத்தி யோசிக்கக்கூடியவர்கள். அறிவு என்ன சொல்லுதோ அதை மார்க்கம் சொன்னா ஒத்துக்கிறது, அறிவு என்ன சொல்லுதோ அதை மார்க்கம் சொன்னா ஒத்துக்கிறது. மார்க்கம் சொன்னது அறிவுக்கு பொருந்தாததாக இருந்தா அதுக்கு வேற விளக்கம் கொடுக்கிறது. அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தா அதுக்கு வேற விளக்கம் கொடுக்கிறது. அறிவை முதன்மைப்படுத்தி அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் முஅ்தஸிலாக்கள். அதே போல அந்த சிந்தனையில அவங்க பல கருத்துக்களை சொன்னாங்க. ஒண்ணு, மனுஷன் தப்பு செஞ்சா அந்த தப்புக்கு தண்டனை கிடைக்குமா இல்லையா? அப்ப தப்பு செஞ்சவன் யாரு? மனுஷன் தான். அப்ப மனுஷனுக்கு அவனுடைய செயல்களை செய்கிற சக்தி இருக்கிறது. இப்படி ஒரு கருத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கா? நமக்கு நம்முடைய செயலை செய்யற சக்தி நமக்கு இருக்கா? சக்தி யார் கொடுக்கிறா? அல்லாஹ் தான் கொடுக்கிறான். நம்முடைய சக்தி யார் படைக்கிறது? அல்ல. ஆனா இவன் அறிவு ரீதியாக யோசிக்கிறவன்றதுனால நீ தீனி என்ன சொல்லுச்சுன்னு தானே பார்க்கணும். தீனி என்ன, இதுதான் பல சமயத்திலே நடக்கிறது. நம்மளையே பல பேரு இப்ப கூட என்ன செய்வாங்கன்னா, அவங்க அறிவுப்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க அறிவு சொன்னதை தீனா மாத்தி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவர் அப்படி நடக்கல. இப்ப அந்த முஅ்தஸிலாக்கள் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அறிவு என்ன சொல்லுதோ அதை தீனா நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப ஒரு ஆளுடைய செயலை யார் தான் செய்யறா? பெரிய சர்ச்சையா இருந்தது ஒரு காலத்துல. ஒரு மனிதனுடைய செயலை அவன் தான் செய்கிறான், அப்பதான் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும், அப்பதான் அவனுக்கு
தண்டனை கொடுக்க முடியும். வெளிப்படையா யோசிக்கும் போது சரியன்னு இருக்கா? இதை படைச்ச ஒருத்தர் திருடுனான். யார் திருடுனா? ஒருத்தர் திருடனான். யார் திருடுனான்? இப்ப அவன் தான் திருடுனான். அப்ப அவன் தான் அந்த திருட்ட அவன் தான் செஞ்சான்னு சொன்னாதான் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? தண்டனை கொடுக்க முடியும். அதனால மனிதனுடைய செயலில் அல்லாஹ்வுக்கு பங்கில்லை. மனிதனுடைய செயல்கள் எல்லாம் அவனே உருவாக்கி கொள்ளக்கூடியது அப்படின்னு கருத்து சொன்னாங்க. பாருங்க என்னென்னலாம் பிரச்சனை நடந்திருக்கு பாருங்க. ஆனா இது சரியா? ஒரு செயலை செய்து கொள்கிற சக்தி மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஆளு நடந்து போனார். போகும்போது ஒரு ஆப்பிள் மரம் இருந்துச்சு. அந்த ஆப்பிள் மரத்திலிருந்து பழத்தை பறிச்சார். பறிச்சுட்டு சொன்னாரு, நான் தானே பறிச்சேன் அப்படின்னாரு. அவர் யாரு? முஅ்தஸிலி கருத்துடையவர். முஅ்தஸிலி கருத்துடையவர். அதாவது மனுஷ செயலை மனுஷன் தான் உருவாக்கிக்கிறான், உற்பத்தி செய்துக்கிறான் அப்படிங்கிற கருத்துடையவர். அதனால ஆப்பிள் பழத்தை பறிச்சுட்டு நான் தான் பறிச்சேன் அப்படின்னாரு. அப்ப கூட இருந்தார் பாருங்க, அவர் ஒரு சுன்ன ஜமாத்துக்காரர். அவரு சொன்னாரு, நீ தான் பறிச்சேன்னா திருப்பி ஒட்டவை பார்க்கலாம் அப்படின்னாரு. பறிக்கிறதுல உனக்கு சக்தி இருக்குதுன்னா எதுலயும் உனக்கு சக்தி இருக்கணும், திருப்பி ஒட்ட வைக்கிறதுலயும் உனக்கு சக்தி இருக்கு. இப்ப புரியுதா? இப்ப சக்திங்கிறது இந்த சக்தியை தர்றது யாரு? அல்லாஹ். ஆனா அதுல உனக்கு ஒரு தேர்வை வைத்திருக்கிறான். ஒரு தேர்வை வச்சிருக்கான் அல்லாஹ். உன் கைக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்கான். இத நீ ஒரு ஆளை குத்துறதுக்கும் பயன்படுத்தலாம், காய் வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். இப்படி ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கான். இதை படைத்தது அதே போல நீ என்ன செய்வாய் என்பதை அல்லாஹ் தெரிந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு ஒரு நாட்டம் இருக்கு. ஒமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அவர்கள் அல்லாஹ் நாடுறதா தான் நம்ம நாட முடியும். நம்ம மனசுக்குள்ள ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா அது யாரோட சிந்தனை? அல்லாஹ் தர்றது தான் செய்யும். அப்ப அதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது, நமக்கு ஒரு கஸ்பு இருக்கு. இந்த செயலை படைத்தது அல்லாஹ், செஞ்சது யாரு? நம்ம. இப்ப இத விலக்கி கொடுத்தவங்க தான் அபுல் ஹசன் அல் அஷாரி ரஹிமஹுல்லா. அப்ப மக்கள் அவங்க அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில மக்களை மற்ற பல கொள்கை விஷயங்கள்ல தடுமாற்றத்திற்கு ஆளாகி இருந்த போது, அறிவார்த்தமாக சிந்தித்து தடுமாற்றத்திற்கு ஆளாகி இருக்கிற போது அதில் இருக்கிற விவரங்களை விளக்கி, இப்படி அல்லப்பா, இப்படி அல்ல, இது இப்படி புரிஞ்சுக்க, நீ உனக்கு இப்படி சக்தி இருக்குதுன்னா இதுக்கும் உனக்கு சக்தி இருக்கணும்னு சொல்லி, அப்படி அல்ல, அல்லாஹ் தான் எல்லா மனித செயல்களையும் படைக்கிறான். ஹாலிக்கு யார் தான்? அல்லாஹ் தான். அதை செய்யறவன் யாரு? மனுஷன். ஹாலிக்கு படைக்கிறவன் ஒருத்தன், செய்யறவன் ஒருத்தன். அதை நீ செய்யறவனுக்கு தான் செய்வதற்கான கூலி, செய்ததற்கான கூலியாகத்தான் நன்மையும் தண்டனையும். அதுல உனக்கு ஒரு பங்கு இருக்கு, அந்த பங்கிற்கு ஏற்ப நன்மையும் தண்டனையும் தரப்படுது. ஆனா உண்மையில செய்தவன் யாரு தான்? செய்ய சக்தி கொடுத்தவன் அல்லாஹ் தான். இந்த யதார்த்தத்தை மிக தெளிவாக புரிய வைத்து சமூகத்தை ஒரு சமநிலையில் வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் அபுல் ஹசன் அல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க தான். இதே போல பல விஷயங்கள்ல, இது ஒரு விஷயம் நான் உதாரணம் சொன்னேன், இது போல பல விஷயங்கள்ல இந்த சர்ச்சையான விஷயங்களை, இந்த கருத்து வேறுபாடுகளை நிறைய பேசினா அது நமக்கு புரிபடாம போயிடும். ஆனா அவங்க இன்னைக்கு நம்மளை நிலைநிறுத்தினாங்க. மார்க்கத்தின் அடிப்படையில் நாம தவறான வழியில் போய் அல்லாஹ்வை எப்படி நம்புறது, அல்லாஹனுடைய சிஃபத்துகளை எப்படி நம்புறது. நான் ஆரம்பத்துல சொன்ன பார்த்தீங்களா, சமீ பசீர் அப்படின்லாம் சொன்ன பார்த்தீங்களா. அதுக்கு என்னன்னா, அதுக்கு சமீ அப்படின்னா அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அப்படி விளங்கணும் அப்படின்னு. இன்னைக்கும் நம்மளை சுத்தி இருக்கிற தௌஹீத் அமைப்புகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்ற அமைப்புகள் தான். சில பேர் வெளிப்படையா சொல்றான், சில பேர் வெளிப்படையா சொல்லிட்டான், சில பேர் இன்னும் வெளிப்படையா சொல்லல. சவுதியை பின்புலமாக கொண்டு, வஹாபிச அமைப்பை பின்புலமாக கொண்டு வெளியிலே புறப்பட்டு வந்த அத்தனை குழுக்களுடைய நம்பிக்கையிலும் என்ன கருத்து? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு கருத்து. நம்ம கிட்ட தான் என்ன கருத்து? இல்ல, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை. இந்த கருத்தை நிலைநாட்டியதிலும் அபுல் ஹசன் அல் அஷாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அல்லாஹ் கேட்பவன் அப்படின்னா காது இருக்குன்னு அர்த்தம் அல்ல, அறிந்து கொள்கிறவன் அர்த்தம்.
அல்லாஹ் பார்க்கிறவன்னா என்ன அர்த்தம் இல்ல, கண் இருக்குன்னு அர்த்தம் அல்ல. கண்ணுனா பார்க்குதல் அப்படிங்கிறது கருணை, கண்காணிப்பு, இதற்கான விளக்கம். அல்லாஹ் கண்காணிக்கிறான் அப்படிங்கிறது அதனுடைய கருத்து. இப்படி மார்க்கத்தின் அடிப்படைகளுக்கு அறிவை துணையாக வைத்து, அறிவையே மூலமாக வைத்தல்ல, முஅ்தஸிலாக்கள் தான் அறிவை மூலமாக வைத்து செயல்பட்டவங்க. இவர் மார்க்கத்தின் அடிப்படைகளுக்கு அறிவை துணையாக வைத்து விளக்கம் சொன்னார். அப்படி சொன்னதன் அடிப்படையிலே முஸ்லிம் உம்மத்தை ஒரு சரியான பாதையில் நிலைநிறுத்தி இத்தனை நூற்றாண்டுகளாக வழிநடத்தி கொண்டு வந்தவர் தான் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லா. அவர் யாருன்னு கேட்டா இனி நம்ம சொல்லிடணும், சுன்னத் ஜமாத்தினுடைய தலைவர். சுன்னத் ஜமாத்தினுடைய கோட்பாடுகள் நிறைய இருக்கு. நான் இப்ப கொஞ்ச நேரத்துல, அது இந்த நேரத்துல விலாவரியா சொல்லிக்கிட்டு இருந்தா அது பொருத்தமா இருக்காதுன்றதுனால 1-2 விஷயங்களை மட்டும் சொன்னேன். எது சரியான கொள்கை நடைமுறையோ அந்த சரியான கொள்கை நடைமுறையை சொல்லி அதை நிலைநாட்டி, யாரெல்லாம் எதிர்குழுக்களாக இருந்தார்களோ, பல எதிர்குழுக்கள் இருந்தாங்க, பல பேர் பல விதத்துல வந்தாங்க. ஆரம்பத்துல ஒருத்தர் என்ன சொன்னான்னா, பாவம் செஞ்சிட்டா நீ காஃபிர் ஆயிட்டேன்னு சொன்னான். ஹாரிஜியாக்கள்னு ஒரு கூட்டம் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, பாவம் செஞ்சிட்டீங்களா, பாவம்னா ஒரு ஆளு தண்ணி அடிச்சிட்டாரு, மது குடிச்சிட்டாருன்னா அவர் யாராயிட்டா, காஃபிர் ஆயிட்டார். இன்னொரு குழு வந்துச்சு, முர்ஜியான்னு ஒரு குழு வந்துச்சு, பாவம் செஞ்சா பொருட்டு இல்லை, அது ஈமானுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிச்சு. இது ஒரு குரூப். ஹாரிஜியா ஒரு குரூப். இந்த ஹாரிஜி குரூப் சில சஹாபாக்களே காஃபிர்கள்னு சொல்லிட்டாங்க. இந்த முர்ஜியான்னு ஒரு குழு வந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, பாவம் செய்யறது ஈமான பாதிக்காதுன்ட்டாங்க. பாவம் செஞ்சா அது ஒன்னும் ஈமான பாதிக்காதுன்னா பல பல குழுக்கள் வந்து முஸ்லிம் சமூகத்தில் கொள்கை ரீதியாக சிந்தனை தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த போது, அத்தனை தடுமாற்றங்களிலிருந்தும் முஸ்லிம் உம்மத்தை ஒரு நிலைப்பாதையில் கொண்டு வந்து மார்க்கத்தின் அடிப்படையில் அறிவை பயன்படுத்தி மார்க்கத்தின் அடிப்படையில் மக்களை நிலைநிறுத்தியதில் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. அவர் 260 பிறந்து 330 வஃபாத் ஆனாரு. மிகச்சிறந்த சட்ட அறிஞராக இருந்தார், மிகச்சிறந்த ஹதீஸ்களை அறிஞராக இருந்தார், மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக இருந்தார். இந்த உலகத்துல அவரு ரொம்ப கம்மியா தான் இங்க கிடைக்கிற சுகங்களை பயன்படுத்திக்கிறது. ஒரு வருஷத்துக்கு 17 திர்ஹம் செலவு செய்வாராம். ஒரு வருஷத்துக்கு 17 திர்ஹம் தான் செலவு செய்வார். அதே போல தன்னுடைய பார்வையை மிகவும் கட்டுப்படுத்தி கொண்டவராக இருந்தார். ஹராமான ஒன்றையும் பார்ப்பதிலிருந்து தன் பார்வையை அவர் காப்பாற்றிக் கொண்டார். சகோதரர்களை, மகத்தான சேவை செய்த சாதனையாளர்களுக்கு பின்னாலே சில அற்புதமான குணங்கள் இருக்கும். அல்லாஹு தாலாட்டிருந்து இந்த இல்மை அவ்வளவு சீக்கிரம் யாரும் என்ன செஞ்சுக்க முடியாது, பெற்றுக்க முடியாது. இதுக்கும் ஆச்சரியம், அபுல் ஹசன் அல் அஷ்அரி 40 வருஷம் முஅ்தஸிலா கருத்துல இருந்தார். 40 வருஷம் முஅ்தஸிலாக்களுடைய கருத்து, அறிவை முதன்மைப்படுத்துகிறவருடைய, ஏன்னா அந்த காலம் அப்படிப்பட்டது. அந்த காலம் அப்படிப்பட்டதா இருந்ததுனால அந்த கருத்துல தான் 40 வருஷம் இருந்தார். ஒரு ரமலான்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவுலே வந்து ஹதீஸுகளை நோக்கி திரும்புன்னு சொன்னாங்க. அப்பவும் அவருக்கு அதுல நாட்டம் போகல, ரசூலுல்லா சொல்றதுல நாட்டம் போகல. 2வது தடவையும் ரசூலுல்லா அவருடைய கனவுல வந்து ஹதீஸுகளை நோக்கி திரும்புன்னு சொன்னாங்க. 3வது தடவை ஒரு ரமலான் 27ஆம் நாள்ல ரசூலுல்லா அவருடைய கனவுல வந்து ஹதீஸுகளை நோக்கி திரும்புன்னு சொன்ன பிறகுதான் இந்த வழி தப்பு, அறிவை நோக்கி பயணிக்கிற, அறிவின் அடிப்படையில் பயணிக்கிற இந்த வழி தப்பு என்று தெரிந்து இந்த வழியில திரும்பினார். திரும்பின பிறகு அல்லாஹ் அவருக்கு அவ்வளவு கல்வி ஞானத்தை கொடுத்தான். அந்த கல்வி ஞானத்தை வச்சு எது சரியான கொள்கை வழி அப்படிங்கிறத இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 300 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், 300 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் மேல அவர் வந்து அந்த கருத்துக்களை நிலைநாட்டியது, அதை எதிர்கொள்ள முடியாத எதிரிகள் கடும் கோபம் அடைஞ்சாங்களாம். அவருடைய கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாத எதிரிகள் கோபம் அடைஞ்சு சில நேரத்துல அவர் எழுதி வைக்கிற கிதாபுகளை ரகசியமா திருடிட்டு வந்து எரிக்கிறதுக்கு காசு கொடுத்திருக்காங்க.
அவருடைய நூல்களை காசு கொடுத்து எரிக்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அப்படியும் மீறி அவருடைய பல நூல்கள் சமூகத்தில் நிலைத்து நின்றன. இன்னைக்கு 1200 வருஷங்களுக்கு அப்பாலும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. நாமெல்லாம் யாருங்க? அஷாயிரிகள், அஷாயிராக்கள். நம்மெல்லாம் யாரு? அஷாயிராக்கள். ஷாஃபின்னு சொல்றோமா இல்லைங்களா? ஷாஃபின்னு சொல்ற மாதிரி நம்மெல்லாம் யாருன்னா அஷாயிராக்கள். அஷாயிர்னா யாரு? அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லா அவர்கள் கற்றுக் கொடுத்த கொள்ளை வழியை பின்பற்றக்கூடியவர்கள் என்பது நமது கருத்து. அது நான் ஒரு மிக நீண்ட வரலாறு அவருடையது, ஒரு சுருக்கமான அளவிலே நான் நிலநிறுத்துறேன். 1200 வருஷங்களாக முஸ்லிம் உம்மத்துக்கான ஒரு தெளிவான வழிகாட்டியாக அவர்கள் இன்று வரைக்கும் இருந்து வருகிறார்கள் என்பது அந்த மகத்தான மாமனிதருடைய சிறப்பு. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இத்தகைய பெருமக்களைத்தான் நமக்கான வழிகாட்டிகளாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த வழிகாட்டிகளை பின்பற்றி வாழ்கிற நல்ல தௌஃபீக்கை எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.